உடம்பு சிலிர்க்கிறது, உணர்வு தெரிக்கிறது, நரம்பு புடைக்கிறது. அப்பேற்பட்ட காணொலி தான் இது. நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல் தலைவர்களோ இல்லை என் தமிழக முதல்வர் அவர்களே லண்டனுக்கு போனாலும் இங்க இருக்கிற இந்த கல்லறையை பார்த்து மரியாதை செலுத்தி விட்டு வர்றது ஒரு வழக்கம். அந்த நபர் யாரு? அவருக்கு இந்த சாகாத புகழை தந்தது யார்? வாங்க பார்க்கலாம். அப்போ இங்க நடந்தது ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலம். அப்போ கிறிஸ்துவ மதத்தை போதிக்கிறதுக்காக இங்கிலாந்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மத போதனைக்காக இங்கே தமிழ்ல கத்துக்கிறாரு. தமிழ்ல கத்துக்க ஆரம்பிக்கும் போது அந்த தமிழ் அவரை ரொம்பவுமே ஆட்கொள்ளுது. அப்படி தமிழ் அவர் ரொம்ப விரும்புறாரு. தமிழை விரும்ப விரும்ப தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. தமிழ் இலக்கியங்கள் அவரை படிக்க படிக்க அது அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துது. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிடுறாரு. அப்படி அவர் வெளியிட்ட ஒரு முக்கியமான நூல் தான் திருக்குறள். திருக்குறள் மட்டும்தான் அவர் மொழிபெயர்த்தாரான்னு கேட்டா கிடையாது. நாலடியாரையும் மொழிபெயர்த்தாரு, திருவாசகத்தையும் மொழிபெயர்த்திருக்காரு. பாருங்க, ஒரு கிறிஸ்துவ மத போதனைக்காக வந்த இங்க ஒருத்தர் திருவாசகம் அப்படிங்கிற ஒரு சைவ சமய நூலையும் மொழிபெயர்த்துக்காரு அப்படின்னா அது அவர் தமிழ் மேல எந்த அளவுக்கு லவ்வா இருந்தாரு, தமிழ் அவரை எந்த அளவுக்கு ஆட்கொண்டது அப்படின்ட்டு அதன் மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு காதல் அவரை தமிழ் மேல வச்சிருந்தார். அவர் இங்க கல்விக்காக நிறைய தொண்டுகள் இங்க செய்தாரு. அவருக்கும் வயசானது, அவருக்கும் சாகிற நிலைமை அப்படிங்கிறது வரும் இல்லையா? அவர் வயசான காலங்கள்ல லண்டன்ல இருந்தாரு. தான் சாகும் தருவாயில என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவருடைய கல்லறையில இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் எழுதியிருக்கிறாங்க. பாருங்க, அவரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்றுதான் எழுதுங்கள்னு சொன்னாரு. தமிழன் உறங்குகிறான், தமிழ் எழுத்தாளன் உறங்குகிறான், தமிழை கற்றவன் உறங்குகிறான் அப்படின்லாம் அவர் எழுத சொல்லல. சாகும் வரைக்கும் மாணவனாக இருந்தார். சாகும் வரைக்கும் கற்றுக்கொண்டே இருப்பதற்கான அடையாளம் மாணவனாக இருப்பது. மாணவனாகவே இருந்து தமிழை கத்துக்கணும்னு நினைச்சாரு. அப்படியே இருந்தாரு. அப்பேற்பட்ட ஒரு பெரும் மதிப்பிற்குரிய ஜீவ் போப் அவர்கள் தான் அது. இன்றளவும் அவர் சாகாத புகழை கொண்டிருக்கிறார். அந்த சாகாத புகழை அவருக்கு தந்தது தமிழ் தான்.